ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற வேண்டிய ஒரு விஷயம். எதுக்குன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்கள் சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற வச்சு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப்புக்கு உத்தியோகம் தரும் அப்படிங்கிற வச்சு வீடியோ போனேன். இந்திய நாடு இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக அளவில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நாடாக வந்துட்டு. அதுக்கு காரணம் என்ன? பெண்களும் ஆண்களுக்கு நிகராக சரிசமமான ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுனால இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு மிக்க நாடாக மாற துவங்கியிருக்கு. அது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒட்டுமொத்த வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் என்னென்னா ஆதிக்கத்தை வந்து இந்தியா மேலே செலுத்தக்கூடிய நாடுகள். அதுவும் குறிப்பிட்டாக பார்த்திங்கன்னா பிரிட்டன் சொல்லவே வேணாம், அதுக்கு போர்ச்சுகல், டச்சு, ஸ்பானிஷ் போன்ற ஆட்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இவங்களாம் வந்து மேல்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வாக்கத்தை கவர்ந்து மேற்கு ஆதிக்கத்தை செலுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்க கண்ட்ரோலில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளர்க்குற அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்தியா ஒரு மதிப்பு மிக்க ஒரு நாடாக மாறிட்டு இருக்கிறது காரணம் என்ன? ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலையில் இறங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒன்றிய அளவில் பெண்களுக்கு பாதிப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மதிப்புக்கு அந்த விஷயத்தை இப்போ தமிழ்நாடும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வேதனையோடு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மாநிலம் பெருமத்து தீர்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது எல்லாருக்குமே மறுக்க முடியாத விஷயம். அதுக்கு என்னென்னா வந்தாரை வர வைக்கக்கூடிய தமிழ்நாடுப்பாங்க. ஒரு ஒரு மக்களுக்கு வார சுதந்திரமான இருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் அடிதடி பண்ணலாம், ஒரு போராட்டத்துக்கு அரசாங்கத்தை எடுத்து போராட்டம் பண்ணலாம், இல்லை கேள்வி கேட்கலாம். இந்தமாரி மாநிலங்களில் ஒரு சுதந்திரமான விஷயங்களை நடமாடக்கூடிய இடத்துலையும் மேலும் முற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அளவில் இது ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்குறாங்க. எல்லோரும் முக்கியமாக தமிழ்நாட்டை எதுக்கு குறி வைக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மேலும் மக்களுடைய அனுசரணைகள் மற்றும் மக்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு விதம் மற்றும் சாதி மத பேரங்கள் இடத்துல அனைவரையும் ஒரு பதுமான பார்க்குறாங்க. ஒரு முற்போக்குத்தனமான மனிதனால இதை இங்கே தமிழ்நாட்டை சில ஆட்கள் கூறியிருக்காங்க. இதுதான் இப்போ பேசப்பட மாதிரி இருக்குது. அதில் ஒரு பேசப்படுறது தான் பின்னாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். என்ன விஷயங்கள் சொல்லிட்டேன், ஒரு கடந்த ஒரு 6-7 ஏன் ஒரு வருடங்களுக்கு மேலே எடுத்து பார்த்திங்கனாலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பெருகிட்டு இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுது. அதை ஆதங்கத்தோடு வேதனையோடு வெளிப்படுத்துகிறேன். அது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு சில கயர்வர்கள் வந்து அந்த பாதுகாப்பை சிதைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வேதனைக்குரிய விஷயங்கள். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் கோயம்புத்தூரில் பொங்கு மண்டலத்தில் ஒரு பெண் வந்து வானூர்தி நிலையத்துக்கு பின்புறம் அவங்களுடைய காதலருடைய பேசிட்டு இருக்கும்போது அந்த காதலனை வெட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய 3 கயவர்கள் வந்து அவங்க துரண்ட பண்ண அவங்க கடத்திட்டு போய் சில விதம் பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கின விஷயங்கள் அரங்கேறி இருக்குது. இது வந்து வேதனைக்குரிய விஷயம். அதாவது ஒன்றிய அளவில் வானூர்தி நிலையம்ங்கிறது என்னென்னா மத்திய பாதுகாப்பு படைக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். இங்கே 2 தரப்பட்ட மாநிலத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குது. இப்போ இந்த கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த இந்திய தமிழ்நாட்டுக்கே அது கெட்டது. ஸோ இதை வந்து உளவுத்துறை எங்கே பெரியாகனாங்கன்னு நான் பேச விரும்பலை. தயவுசெய்து இந்தமாரி நிகழ்வுகளை தடுக்காமல் வருங்காலங்கள் நடக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. முதல்ல பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் ஒரு பொறுப்பு என்னென்னா தனிமையாக சந்திச்சு பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு சம்மந்தமில்லாத இடத்துக்கும் அகால நேரத்துலேயும் அரசியல் போகிறது தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வன்முறைக்கும் ஒரு
எதிர்ப்பு சூழ்நிலை கொண்டு போய் விடுறது. இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நடந்தாலே போதும். இனிமேல் பெண்களுக்கு நிகரான ஆண்கள் வர்றாங்க, அவங்க வேகரை பெட்டி பறிக்கிறாங்கன்னு ஆதங்கம் இருந்தாலும் பெண்களை மதித்தாதான் இந்நாடு உருப்படுங்கிறது எல்லாருடைய குற்றம். அது எந்த வித மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்த ஆண்களும் திரும்பி அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த கயவர்கள்ட்ட அந்த பெண்ணை விடுதலை பண்ண முடியும். ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேதனைக்கு இருக்கிற சம்பவம் இருக்குது. பேச விரும்புகிற சம்பவத்தை பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மொத்த சொத்தையே பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்ததுக்கு தான் இந்தியா ஒரு அளவுக்கு உலக நாடுகளை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு வேதனையோடு முடிக்கிறேன். இனியும் தமிழ்நாட்டை இந்தமாரி சம்பவங்கள் நடக்காமல் பார்க்குறது நம்மளுடைய அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லி